ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரை ஃபேமிலி. இது எங்கள் திருவண்ணாமலையோட ஸ்பெஷல் ட்ரிப்புங்க. ஓம் நம சிவாய. இங்கேருந்து சேலம்லேருந்து நாங்கள் வந்து ஒரு 3 பிளேஸ் போயிருந்தோம். அதுக்கப்புறம் தான் திருவண்ணாமலை லாஸ்ட்டாக நாங்கள் வந்து கவர் பண்ணியிருந்தோம். இந்த டோட்டல் ட்ரிப் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு ட்ரிப்போட லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் 3 இடத்தும் சேர்த்து காரு, அது இல்லாமல் வந்து ஹோட்டல் அப்படின்னு நிறையா இருக்குங்க. இந்த காரோட ட்ரிப் மட்டுமே 13,000 ஆச்சுங்க. டோட்டலாக ஆல் அரவுண்ட் 850 கிலோமீட்டர்ஸ். இதை வந்து ஹவர்ஸாக கால்குலேட் பண்ணி தான் இந்த காஸ்ட் வரும். நம்ம வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கார்லேருந்து ஒரு சின்ன சந்துக்குள்ளே போகும்போது மெயின் என்ட்ரன்ஸ் வருது. காரை வந்து 2 பக்கமும் நம்ம ட்ரைவ் பண்ணி போகலாம். அந்த லொக்கேஷன் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். நாங்கள் போகும்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார போயிட்டு நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் வெளியிலலாம். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து மெயின் என்ட்ரன்ஸில் போகிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த கிரிவலம் சுற்றுற மாதிரி அந்த கோயில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தோம். எதனால் அப்படின்னா, இங்கே வந்து சில பேர் 50 ருபீஸ் டிக்கெட் இருக்குது, 100 ருபீஸ் டிக்கெட் இருக்குது, 200 இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அஃபிஷியலாக 50 ருபீஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு வேறு எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடாதீங்க. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போக முடிஞ்சது. இதுதான் கோயிலோட மெயின். அந்த எல்லா கோபுரம் தாண்டினதுக்கப்புறம் இதுதான் மெயின் அந்த என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பெரிய க்யூ இருக்கும். நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பஸ்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா நிறையா பக்தர்கள் வந்திருந்தாங்க. பயங்கர ரஷ்ஷுங்க. நாங்கள் போகும்போது ஒரே மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் நான் வந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு எனக்கு ஆப்ஷன் கிடச்சிது. நான் 2 வீடியோவுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் சில வீடியோ வந்து பகலாகவும், சில வீடியோ வந்து ஈவினிங்காகவும் நைட்டாகவும் இருக்கும். இது என்னோடய மொத்த ஃபேமிலிக்குமே ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை ட்ரிப்பு. நாங்கள் வந்து அந்த கோயிலை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அதே டைமில் அந்த ரஷ்ஷெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்தோம். ஏன்னா அங்கே இருந்தவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, 15 ஹவர்ஸ் ஆச்சு, 13 ஹவர்ஸ் ஆச்சு, 8 ஹவர்ஸ் ஆச்சு, 12 ஹவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னது வந்து ரொம்ப வந்து ஷாக்கிங்காக இருந்தது. தேங்க் காட் எங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து அந்த கோயிலில் வேலை செய்கிறவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால, கை குழந்த இருக்குது பையன் சொன்னதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் க்யூவில் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க கொஞ்சம் கூட்டிகிட்டு போனாங்க. அதே போல் நிறைய குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. எந்த பணமும் வாங்கலை. இதுதான் கோயிலோட உள்ளார சில இடத்துல மட்டும் நீங்கள் வந்து பிக் எடுக்க முடியும். எல்லா இடத்துலையெல்லாம் எடுக்க முடியாது. இது கோயிலோட இன்னர் வியூஸ், கோயிலுக்குள்ளார. Thank you so much for watching this video. ஓம் நம சிவாய. ஓம். வீக்கெண்ட்ஸில் அமாவாசை, பௌர்ணமி, அது இல்லாமல் வந்து அப்புறம் வந்து சிவன் சுவாமி ஃபெஸ்டிவல் டைம்லாம் தயவு செஞ்சுங்க வராதிங்க. வீக் டேஸில் வாங்க, அதுவும் மிட் டைமில் வாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்லாம் 5 லட்சம் பேர் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ஸில் வருவாங்க. இப்போலாம் தினைக்குமே 5 லட்சம் பேர் வராங்க. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, மற்ற ஊரில் இருந்தும் வராங்க. மெயினாக வந்து ஆந்திர பிரதேஷ்லேருந்து நிறையா பேர் வராங்க. எப்படி நம்ம திருப்பதி போகிறோமோ அவங்க எல்லாருமே திருவண்ணாமலைக்கு வராங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமா போயிட்டு வாங்க. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓம் நம சிவாய ஓம். ஓம் நம சிவாய ஓம்.